ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் லைஃப் வித் சுஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான பிரியாணி ரெசிபி பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது கேஸ் ஆன் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது குக்கரில் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் நெய் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கூடவே ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். அப்போ தான் ஆனியன் நல்லா வதங்கும். இப்போது இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்பைசஸ் மசாலா ஆட் பண்ண போகிறோம். அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அது கூடவே அந்த ஸ்டார் பூ இருக்கும் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பைசஸோட மசாலா நமக்கு ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு அது கூடவே நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுப்போம். இது மாதிரி ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுப்போம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதில் தக்காளி, ஆனியன் எல்லாமே நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிப்போம். சிக்கன் நல்லா இது போல் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரம் மசாலா, சில்லி பவுடர், நெக்ஸ்ட்டு பிரியாணி மசாலா, இதை 3த்தையும் நல்லா இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். மசாலாலாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இது கூட ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது கூட ஹாஃப் லெமனும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கர்டும் ஆட் பண்ணும்போது நேச்சுரலாக ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். அது சாப்பிட இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நார்மலாகவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது ஒரு ஆஃப் குக் ஆகட்டும். நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணிப்போம். நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது 3 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன், அதனால் 6 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெய் ஆட் பண்ணும்போது ரைஸ் உடையாமல் இருக்கும். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
ரைஸுக்கு ஏற்ற விசில் தான் வைக்க முடியும். நான் நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன், அதனால் 2 விசில் வச்சுப்போம். இப்போது பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாங்க எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பிரியாணி பார்க்கவே சூப்பராக வந்திருக்கு. கடைசியாக கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணி விட்டுப்போம். இப்போ பிளேட்டிங் பார்த்துடலாம். இந்த பிரியாணி ரெசிபி பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதை மாதிரி பிரியாணி செஞ்சுட்டு உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.